ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பிரியாணி சாப்பிட போகிறோம் நாங்கள் ஃபேமிலியுடன். நெய் அப்படி இறங்காதுன்ட்டு டால்டா வாங்க கொட்டு மொத்த கொட்டு. ஆமாம், எல்லாம் கண்ணி தான். அவங்க அப்பனா என்ன சொல்லாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இன்னைக்கு பிரியாணி சாப்பிடலாம்னு நினச்சோம். ஆனால் அந்த அஞ்சலி செஞ்சு வேலை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டேன், அதிகமாக ஊற்றினான்னு தெரியல, கம்மியாக ஊற்றினான்னு அக்கா கட்டை தான்க்கா ஊற்றுனேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, சாப்பிட்றப்பதான் தெரியும். ஆனால் செம்ம அடிப்பாங்க. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட். இன்னைக்கு தான் ஜாத்திரை 3வது நாள், நடுவீதிக்கு எங்கள் அம்மா உட்கார வைக்கிற நாள். அதனால் அம்மனுக்கு வந்து புடவை சாப்பிட்றேன்னு அதனால் புடவை வாங்கினேன். நான் அக்காவங்கெல்லாம் போக போகிறோம், குட்டீஸுங்க கூட. எல்லாம் வேதம்மா எல்லோரும் போகலாமா? சரி வாங்க போய் அங்கே பார்க்கலாம். சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா நைட்டுக்கு போனால் சாமி பார்க்க முடியாதனால ரொம்ப ஜனமாக இருக்கும். அதனால் மதியத்திலே கிளம்பிட்டோம் நாங்கள் கோயிலுக்கு. அச்சன் தட்டு வாங்கினா அப்படியே பூஜை பண்ணிக்கணும். அப்புறமா வந்து சாமி அண்டை போய் சாமிக்கு புடவை எடுத்துனானே, சாமிக்கு எடுத்துன்னு போய் செலுத்திட்டு புடவை. அப்புறமா வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டேங்க. அப்புறமா வந்து இப்போ வந்து பசங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும், அவங்களுக்கு தேவை. அப்புறமா பசங்க வந்து பொம்மையெல்லாம் வாங்கிக்கணும்னு எல்லாம் வாங்கின்னு இருந்தாங்க. ஆனால் எங்கள் பசங்களுக்கு எவ்வளோ பொம்மை வாங்கி கொடுத்தாலும் பத்தாது. எல்லா ஊர் ஜாத்திரைக்கும் எங்களுக்கு பொம்மை வேணும்னு வாங்கி இருப்பாங்க. அது வேணா இது எடுத்துக்கிறேன். அப்புறமா எல்லாம் பொருளும் வாங்கின்னு கிளம்பிட்டோம். அப்புறமா சரண் வந்து லாஸ்ட்டில் எனக்கு அந்த பீப்பா வாங்கி கொடு அப்படின்னு அவங்க அப்பா வாங்கி கொடுத்துன்னு இருந்தாங்க. அப்புறம் வந்து பசங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அக்கா வந்து ஏதோ சாமான் வாங்கினாங்க. அதனால் நான் அக்கா வேதா போயின்னு இருந்தோம் வாங்கலான்னு. இப்போ கேசரி செய்ய போகிறோம். யார் மாஸ்டர்னா நான் இல்லை, அக்கா தான். சாப்பாடு வந்து அப்போ செஞ்சிட்டோம், ஆனால் கேசரி மட்டும் செய்யலை. அதனால அக்கா வந்து கேசரி கிண்டின்னு இருக்காங்க. போடுங்க, போடுங்க. கேசரி சூப்பராக இருக்குதாப்பா மேடம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சக்கரை போட்டுருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. கேசரி செஞ்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சிஸ்டர் தான் செஞ்சாங்க. இங்கிலீஷா
நம்ம எதனா பேசிட்டா இங்கிலீஷ் பேசுவாங்க அப்படின்னு வாங்க. இங்க பாரு கேசரி கேசரி மனுஷனை மறுபடியும் கேட்டுங்குது. மூணு பேர் கை அதில் பயம் செஞ்சு சாப்பாட்டில் போட்டு கலெக்ட் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். அக்கா செஞ்சது சூப்பரா இது பிரியாணி. மாமா வந்து ஆஃபீஸ்க்கு போயிருந்தாங்க பெரியமாமா வந்ததுமே மறுபடியும் பசங்களெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் விளையாட காட்டுறதுக்கு கூட்டின்னு போயிட்டோம். அப்போ வந்து பசங்களை விளையாட காட்டல, பொருள் மட்டும்தான் வாங்கி கொடுத்தோம். அதனால் இப்போ வந்து எல்லாமே சுற்றி பார்த்து விளையாட காட்டுறதுக்கு கூட்டின்னு போயிட்டோம் குழந்தைங்கள. அந்த கருப்பாடு வேதா கேத்தரின் மிது அவங்கெல்லாம் ஜம்பிங்கில் சஞ்சனாலாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து சரண் வந்து அதில் விளையாட முடியாது, அதனால வந்து அவனை பக்கத்தில் வந்து காரில் உட்கார வச்சு அவன் ரவுண்ட் அதெல்லாம் விளையாடிட்டு வந்துட்டு அப்புறமா ரங்கராட்டு விளையாடினாங்க. குழந்தைங்க ரொம்ப என்ஜாயாக இருந்தாங்க. அப்புறம் வந்து ஜரங்குற மாதிரி ஒரு இது இருந்தது, அதனால் அதில் விளையாடி காட்டினோம். பசங்கள்லாம் ஏறிட்டாங்க. அப்புறமா சரண் வந்து அவன் எப்படி ஏறுவான்னு நினச்சோம், ஆனால் அவன் செம்மையாக ஏறினான். சரண் பாரு அங்க போறா லே சிங்கம்ல சிங்கம்ல சரண் பாருலே சரண் சரண் ஐயோ அவன் கை புடுங்கறான் பாரு அவன். இல்ல சிங்கக்குட்டி ஏறிச்சுலே. என்னவா 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 ஏய் சிங்கக்குட்டி ஏறிச்சே. ஏய் சிங்கக்குட்டி ஏறிச்சே. ரொம்ப பண்ற ஓடுது எல்லாம் விளையாடிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டு போயினப்போ பசங்கள்லாம் எனக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் வேணும்னாங்க. அதனால் அக்கா எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. பசங்களை எல்லோரும் சாப்பிட்டுருந்தாங்க. அப்புறமா வந்து கேம் ஏதோ இருந்தது, ரிங்கு கேமு, அதனால் அது விளையாடணும். ஆனால் எல்லாமே அவுட் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் அங்கேருந்து போனோமே பூத்தொட்டி அழகாக இருந்தது, ஆளுக்கு ஒன்று வாங்கிக்கின்னு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.